சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிக்க கேட்போம். ஆனாலும் செருபாபேலே, நீ திடன்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யோத்சாதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனே, நீ திடன்கொள். தேசத்தின் எல்லா ஜனங்களே, நீங்கள் திடன்கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கவும் நிறைந்த பரலோக பிதாவே, ஓய்வு நாளின் மாலை வேளையிலையும் தியானிக்கும்படியாக நீர் கொடுத்த வசனத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வசனத்தின் மூலமாக நீர் வெளிப்படுத்துகிற சத்தியங்கள் உம்மை பின்பற்றுகிற தேவ ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக காணப்பட தேவன் தாமே அனுகிரகம் செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன், பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். ஓய்வு நாளின் காலை வேளையிலே நாம் இந்த வசனத்தை தியானிக்கும்படியாக துவங்கினோம். ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை காலையிலே நாம் தியானித்தோம். ஆனாலும் செருபாபேலே, நீ திடன்கொள் என்று கர்த்தர் சொல்கிறார். யோத்சாதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனே, நீ திடன்கொள். தேசத்தின் எல்லா ஜனங்களே, நீங்கள் திடன்கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று ஆகாய் தீர்க்கதரிசியின் மூலமாக தேவ ஆவியானவர் உரைத்த இந்த வசனத்தை காலையிலே தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்டோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வசனத்திலே 3 முக்கியமான பகுதிகள் காணப்படுகிறது. ஒன்று, திடன் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். 2வது, வேலையை நடப்பியுங்கள் என்று சொல்கிறார். 3வதாக, நான் உங்களுடனே கூட இருப்பேன் என்று சொல்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. காலையிலே நாம் முதல் பகுதியை சிந்தித்தோம். திடன் கொள்ளுங்கள் என்கிற பகுதியை காலை நேரத்திலே நாம் சிந்தனைக்காக எடுத்துக்கொண்டோம். இந்த மாலை வேளையிலேயும் கூட ஒரு முன்னுரையாக இந்த வசனம் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தேவனால் எழுத்தின்படியான இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உரைக்கப்பட்டது ஆகாய் தீர்க்கதரிசியின் மூலமாக என்பதை குறித்து ஒரு முன்னுரை கொடுத்துவிட்டு மற்ற 2 பகுதிகளை தியானிக்கும்படியாக தேவ ஆவியானவர் விரும்புகிறார். கிறிஸ்துவுக்கு முன் 538ஆம் வருடத்திலே பாபிலோன் சிறையிருப்பிலிருந்து திரும்பி வருகிறார்கள் யூத ஜனங்கள். அந்த சந்தர்ப்பத்திலே ஆகாய் தீர்க்கதரிசி இந்த வார்த்தைகளை ஜனங்கள் முன்பாக பேசக்கூடியவராக இருந்தார். சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த யூத ஜனங்கள் மறுபடியுமாக எருசலேமிலே தேவாலயத்தை கட்டும்படியாக துவங்கினார்கள். ஆனால் அவர்கள் எருசலேமிலே தேவாலயத்தை கட்டும்படியாக துவங்கினாலும் கூட அந்த கட்டுமான பணியை கட்டி முடிப்பதிலே அவர்கள் உற்சாகமாக காணப்படவில்லை. காரணம் என்னவென்றால், அவர்களுக்குள்ளாக பல கேள்விகள் எழும்பினது. யார் எங்களுக்கு உதவி செய்வார்? யார் எங்களை வழி நடத்துவார்? இவ்வளவு பெரிய வேலையை எவ்விதமாக நாங்கள் நடப்பிப்போம் என்று பலவிதமான கேள்விகள் அவர்களுக்குள்ளாக எழும்பினது. அவர்கள் என்ன நினைத்தார்கள் என்றால், தேவாலயத்தை கட்டும்படியான நேரம் அதுவல்ல என்று அவர்கள் தவறாக நிதானிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே தான் சோர்ந்து போயிருந்த ஜனங்களின் மத்தியிலே கர்த்தர் ஆகாய் தீர்க்கதரிசியின் மூலமாக பேசக்கூடியவராய் இருந்தார். முதலாவது கர்த்தர் என்ன சொன்னார் என்றால், திடன் கொள்ளுங்கள் என்று சொன்னார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நீங்களும் கூட சில சந்தர்ப்பங்களிலே வாழ்க்கையிலே சில நல்ல குறிக்கோளை வைத்து ஜீவிக்கிறவர்களாக இருப்பீர்கள். எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இன்னென்ன காரியங்களை நாங்கள் கர்த்தருக்காக செய்ய வேண்டும் என்று நல்ல குறிக்கோளை நீங்கள் உடையவர்களாக இருக்கலாம். அதுபோல உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே சில குறிக்கோளை நீங்கள் வைத்து அவைகளெல்லாம் நிறைவேற வேண்டும் என்று நீங்கள் ஜெபிக்கிறவர்களாக பிரயாசப்படுகிறவர்களாக காணப்படலாம். அவ்விதமாக நீங்கள் பிரயாசப்படும் போது சில வேளைகளிலே என்ன சம்பவிக்கும் என்றால், நீங்கள் நினைக்கிற வண்ணமாக வேலைகளை அல்லது அந்த குறிக்கோளை அடைவதற்கு முடியாமல் போகிற சந்தர்ப்பங்கள் வருவதுண்டு. அந்த வேளையிலே நீங்கள் கேள்வி கேட்கக்கூடியவர்களாய் இருப்பீர்கள். என்னுடைய குறிக்கோளை, தேவனுக்காக நான் செய்யும்படியாக தீர்மானித்த காரியத்தை, என்னுடைய குடும்பத்திற்காக நான் செய்ய நினைத்த காரியத்தை எப்படி நிறைவேற்றுவேன்? யார் எங்களுக்கு உதவி செய்வார்? யார் மூலமாக எங்களுக்கு வழிநடத்துதல் உண்டாகும் என்கிற பல கேள்விகளோடு நீங்கள் சோர்ந்து போகிறவர்களாக மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு.
அவ்விதமான சூழ்நிலை தான் எழுத்தின்படியான இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் உண்டாயிருந்தது. ஆனால் கர்த்தர் ஆகாய் தீர்க்கதரிசியின் மூலமாக பேசி அவர்களை தைரியப்படுத்தக்கூடியவராய் இருந்தார். திடன் கொள்ளுங்கள் என்று, பி ஸ்ட்ராங், திடன் கொள்ளுங்கள், தைரியப்படுங்கள், மனோபலத்தை அடையுங்கள் என்று ஆகாய் தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தர் பேசினார். தெய்வ ஜனமே, ஓய்வு நாளின் காலை வேளையிலே இதை குறித்து நாம் சிந்தித்தோம். நாமும் கூட சோர்ந்து போகிற வேளையிலே என்ன செய்து விடக்கூடாது, இனி இந்த காரியம் நிறைவேறாது, யார் எங்களுக்கு உதவி செய்வார், எப்படி கர்த்தர் வழி நடத்துவார், எப்படி இது நிறைவேறும் என்றெல்லாம் சொல்லி நாம் சோர்ந்து போய்விடக்கூடாது. கர்த்தருடைய வாக்கு தத்தத்தை நாம் நினைவு கூர்ந்து நாம் கர்த்தருக்குள் நம்மை திடப்படுத்திக் கொள்கிறவர்களாக காணப்பட வேண்டும். மனோபலத்தை நாம் தேவனிடத்திலிருந்து அவருடைய வாக்கு தத்தத்தை நினைவு கூர்ந்து பெற்றவர்களாக திகழ வேண்டும். அப்பொழுது நாம் சொல்லுவோம், கர்த்தர் எங்களை திடப்படுத்தினார். நாங்கள் எங்களுடைய சுய சிந்தனைகளினாலே சில காரியங்களை நிதானித்து சோர்ந்து போகிறவர்களாக மாறிவிடவில்லை. நாங்கள் பரிசுத்த ஆவியானுடைய கிரியைக்கு எங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தோம். கர்த்தருடைய வார்த்தைகளை நாங்கள் அறிந்து கொண்டோம், அதற்கு கீழ்ப்படிய ஆரம்பித்தோம். கர்த்தர் எங்களை திடப்படுத்தினார், கர்த்தர் வேலையை செய்யும்படியாக அனுக்கிரகம் செய்தார் என்று நீங்கள் சாட்சி பகிர்வீர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. காலையிலே நாம் சிந்தித்தோம், கர்த்தர் தேவனுடைய ஜனங்களை எப்படி திடப்படுத்துகிறார் என்று. கர்த்தர் தம்முடைய ஜனங்களை அவருடைய ஊழியக்காரர்களை கொண்டு திடப்படுத்துகிறார். அதற்கு அநேக உதாரணங்களை நாம் சிந்தித்தோம். அடுத்ததாக கர்த்தர் எப்படி தம்முடைய ஜனங்களை திடப்படுத்துகிறார் என்றால், தம்முடைய தூதர்களை கொண்டு திடப்படுத்தக்கூடியவராய் இருக்கிறார். தேவன் தம்முடைய ஜனங்களை எப்படி திடப்படுத்துகிறார் என்றால், தம்முடைய வசனத்தை அனுப்பி திடப்படுத்தக்கூடியவராய் இருக்கிறார். தேவன் தம்முடைய ஜனங்களை எவ்விதமாக திடப்படுத்துகிறார் என்றால், சகோதரத்துவ ஐக்கியத்தின் மூலமாக திடப்படுத்தக்கூடியவராய் இருக்கிறார். இதற்கெல்லாம் அநேக திருஷ்டாந்தங்களை நாம் வேதத்திலிருந்து காலை வேளையிலே தியானிக்கக்கூடியவர்களாய் இருந்தோம். இந்த மாலை வேளையிலே அடுத்த 2 பகுதிக்கு நாம் கடந்து செல்வோம். ஆகாய் தீர்க்கதரிசியின் மூலமாக எழுத்தின்படியான இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உரைக்கப்பட்ட வார்த்தைகள் என்னவென்றால், வேலையை நடப்பியுங்கள் என்பதாகும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் தேவனுடைய ஜனங்களாக காணப்படுகிறோம். தெய்வ பிள்ளைய அன்றைக்கு ஆகாய் தீர்க்கதரிசி அங்கே இருந்த யோசுவாவை பார்த்து, செருபாபேலை பார்த்து, யூத ஜனங்களை பார்த்து பணியை தொடருங்கள் என்று தேவனுடைய வார்த்தைகளை உரைத்திருந்திருப்பார்களே. ஆனால் அந்த வார்த்தைகள் நமக்கு இந்நாட்களிலேயும் பொருந்தக்கூடியதாய் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். தேவன் நமக்கு கொடுத்த பணியை நாம் சோர்வடையாமல் அந்த பணிகளை கர்த்தருக்காக தேவ சித்தத்தை நிறைவேற்றும்படியாக தொடருகிறவர்களாகவே காணப்பட வேண்டும். வேலையை நடப்பியுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீதிமொழிகளின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை படிக்கும் போது அங்கே ஞானி குறிப்பிடுகிறார், ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது என்று குறிப்பிடுகிறார். ஆம் தெய்வ பிள்ளையே, இந்த காரியங்கள் எப்படி நிறைவேற்றுவது, எப்படி இது நிகழும், எப்படி தேவனுக்காக அவருடைய சித்தத்தை செய்து முடிப்பது என்றெல்லாம் பல கேள்விகள் எழும்பும் போது, சோர்வடைந்து போகும்போது நாம் என்ன நினைக்க வேண்டும் என்றால், கர்த்தர் நமக்கு துணையாயிருக்கிறார், அவருடைய வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறது. நாம் செய்ய வேண்டியதெல்லாம், சோர்ந்து போகிறவர்களுக்கு தேவன் பலனை கொடுத்து சத்துவம் இல்லாதவர்களுக்கு அவர் சத்துவத்தை பெருக பண்ணக்கூடிய தேவனாய் இருக்கிறார் என்பதை அறிந்து, சத்துவத்தை பெருக பண்ணக்கூடிய தேவனுடைய வார்த்தைகளுக்கே நம்முடைய இருதயத்திலே இடத்தை கொடுத்து, நம்முடைய மனதிலே இடத்தை கொடுத்து, மனோபலத்தை அடைந்து நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், கர்த்தாவே உம்முடைய வசனத்திற்கே என்னுடைய மனதை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி நாம் தேவன் கொடுக்கிற புதிய கிருபையை பெற்றுக்கொண்டு நாம் பணியை தொடர்கிறவர்களாக காணப்பட வேண்டும். ஆபத்து காலம் என்று சொல்லி சோர்ந்து போய்விடக் கூடாது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நீதிமொழிகளின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை படிக்கும் போது, தன் வேலையில் ஜாக்கிரதையாய் இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான் என்று எழுதப்பட்டிருப்பதை நாம் படிக்கிறோம். அப்படியானால் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற உத்தரவாதத்தை நாம் கரிசனையாக சோர்ந்து போகாமல்
ஜெபத்தோடு நிறைவேற்றுகிறவர்களாகவே காணப்பட வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளை இடைவிடாமல் ஜெபிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். காத்திருந்து புதிய பலனை பெற்றுக்கொள்கிறவர்களாக காணப்பட வேண்டும். ஜெபத்திலே தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொள்கிறவர்களாக காணப்பட வேண்டும். கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை நினைவு கூறுகிறவர்களாக காணப்பட வேண்டும். போராடி அந்த வாக்குத்தத்தத்தை உரிமை பாராட்டி ஜெபிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். கர்த்தாவே, உம்முடைய பணியை தொடர விரும்புகிறேன், பலப்படுத்தும் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி ஜெபிக்கும் போது கர்த்தர் சத்துவத்தை பெருக பண்ணுவார். வேலையிலே ஜாக்கிரதை உள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும். நீதிமொழிகளின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். நீதிமொழிகளின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். அப்படியானால் உழைப்பின் மேன்மையை குறித்து சபையார் நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். தேவன் கொடுத்திருக்கிற பணியை நீங்கள் உண்மையாக செய்வீர்களானால் உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். நீங்கள் ஐஸ்வர்யவான்களாக வேண்டி தீவிரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு தேவன் கொடுத்த உத்தரவாதத்தை பணியை உண்மையாக நிறைவேற்றுவீர்களானால், உழைப்பீர்களானால் கர்த்தர் தக்க பலனை கொடுத்து ஆசீர்வதிக்கக்கூடியவராய் இருப்பார். ஆம், உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். பிரசங்கியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசியுங்கள். பிரைஸ் தி லார்ட். செய்யப்படும்படியாக உன் கைக்கு நேரிடுவது எதுவோ அதை உன் பலத்தோட செய் என்று படிக்கிறோம். அப்படியானால் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற உத்தரவாதம் என்ன என்பதை நாம் அறிந்து, தேவன் கொடுத்திருக்கிற உத்தரவாதம் நல்ல வேலை என்பதை அறிந்து அந்த நல்ல வேலையை நாம் ஜாக்கிரதையுடன் தேவன் கொடுத்த பலத்தோடு செய்வோமே ஆனால் தேவனுக்காக நிறைவேற்ற வேண்டிய பணியை கர்த்தர் நமக்கு துணையாய் நின்று நமக்கு உதவி செய்து சகாயம் செய்து ஒத்தாசை நல்கி அந்த பணியை நம் மூலமாக நிறைவேற்றி முடிக்கக்கூடியவராய் இருப்பார். நாம் சாட்சி கொடுப்போம், இது கர்த்தரால் ஆயிற்று என்று சாட்சி பகர்கிறவர்களாய் இருப்போம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தையும் 10ஆம் வசனத்தையும் வாசித்து பாருங்கள். எவன் தன் சொந்த பணத்தை செலவழித்து தண்டிலே சேவகம் பண்ணுவான்? எவன் திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதன் கனியில் புசியாதிருப்பான்? எவன் மந்தையை மேய்த்து அதன் பாலை சாப்பிடாதிருப்பான்? 10ஆம் வசனம். நமக்காக தான் இதை சொல்லுகிறாரோ? உழுகிறவன் நம்பிக்கையோட உழவும், போரடிக்கிறவன் தான் நம்புகிறதில் பங்கடைவேன் என்கிற நம்பிக்கையோட போரடிக்கவும் வேண்டியதே. ஆகையால் அது நமக்காக எழுதியிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனங்கள் என்ன கருத்தை நமக்கு அறிந்து கொள்ளும்படியாக செய்கிறது என்றால், உழைக்கிறவர்கள் அதற்கேற்ற பலனை அடைவார்கள் என்பதை தான் இந்த வசனங்கள் நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஆகவே தேவ ஜனங்களே, தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பணியை நீங்கள் ஜாக்கிரதையோடு நிறைவேற்றுகிறவர்களாக காணப்பட வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படி நீங்கள் நிறைவேற்றும்படியாக சோர்ந்து போகாமல் தேவனிடத்திலிருந்து காத்திருந்து ஜெபித்து பலனை பெற்றுக்கொண்டு கிருபையை பெற்றுக்கொண்டு சத்துவத்திலே பெருகி வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும்படியாக நீங்கள் முன்னேற்றத்தின் பாதையிலே அடியெடுத்து செல்லும் போது கர்த்தர் உங்களோடு கூட வருவார். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். நீங்கள் செய்கிற காரியங்களிலே நீங்கள் உண்மையாக பிரயாசப்படுகிறதை கர்த்தர் கண்டு கர்த்தர் கிருபையாய் இருந்து உங்களுடைய காரியங்களை வாய்க்க செய்யக்கூடியவராய் இருப்பார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் தேவன் கொடுத்த பணியிலே உண்மையுடன் உறுதியுடன் வேலை செய்கிறவர்களாக அதற்குரிய பலனை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறவர்களாக காணப்பட வேண்டும். நாம் ஈசாக்கை குறித்து வேதத்திலே படிக்கிறோம். கேராரிலே ஈசாக்கு என்ன செய்தார்? அங்கே குடியிருந்த போது அவர் நிலத்திலே விதை விதைத்தார் என்று படிக்கிறோம். அவர் விதை விதைத்தபடியினால் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார் என்று படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, துறவை தோண்டின இடங்களிலெல்லாம் தண்ணீர் புறப்பட்டு வந்தது என்று படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் கொடுத்த பணி
என்ன என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே வைத்திருக்கிற குறிக்கோள் என்ன என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அந்த குறிக்கோள் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறும்படியாக நீங்கள் பிரயாசப்படும் போது, சோர்ந்து போகாமல் பிரயாசப்படும் போது, ஜெபத்திலே காணப்படும் போது, காத்திருந்து புது பலனை பெற்றுக்கொள்ளும் போது, கர்த்தர் உங்களுக்கு துணையாய் இருந்து நீங்கள் என்ன காரியத்தை செய்து முடிக்க முடியாது என்று நினைத்தீர்களோ அந்த பணியை தம்முடைய நாம மகிமைக்கென்று தேவன் உங்கள் மூலமாக நிறைவேற்றி முடிப்பார். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. ஆனால் நீங்கள் வேலையிலே ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நீங்கள் கர்த்தர் கொடுத்த பணியிலே உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நீங்கள் உங்கள் உத்தரவாதத்தை அறிந்து சோர்ந்து போகாமல் பிரயாசப்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவருடைய கிரியைக்கு உங்கள் ஜீவியத்தை அர்ப்பணிக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். இந்த இரண்டு காரியங்களையும் செய்யும் போது தேவனுடைய வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு கீழ்ப்படிய வேண்டும். பரிசுத்த ஆவியானவருடைய கிரியைக்கு ஜீவியத்தை ஒப்பு கொடுக்கும் போது நீங்கள் எந்த பணியை செய்து முடிக்க முடியாது என்று நினைத்தீர்களோ அந்த பணியை கர்த்தர் உங்கள் மூலமாக நிறைவேற்றி முடிப்பார். அதுதான் எழுத்தின்படியான இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே உண்டாயிற்று. பிரைஸ் தி லார்ட். நாம் அதே ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே படிக்கிறோம். கர்த்தர் என்ன செய்தார் என்றால், ஒவ்வொரு இஸ்ரவேல் மனிதனுடைய உள்ளத்திலேயும் ஆவியை உயிர்ப்பிக்க கூடியவராய் இருந்தார். பிரைஸ் தி லார்ட். அப்பொழுது அவர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியை நிறைவேற்றி முடித்தார்கள். ஆம் தேவப்பிள்ளை, உங்களுடைய ஜீவியத்திலே ஒரு பெரிய எழுப்புதலை உண்டாக்கி தம்முடைய நாம மகிமைப்படும்படியாக உங்கள் மூலமாக தேவனுடைய சித்தம் நிறைவேற்ற தேவன் வல்லவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் முதலாவது திடன் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். இரண்டாவது என்ன சொல்கிறார்? வேலையை நடப்பியுங்கள் என்று சொல்கிறார். மூன்றாவதாக நான் உங்களுடனே கூட இருப்பேன் என்று சொல்கிறார். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும் போது மனிதர்களால் செய்து முடிக்க முடியாத காரியங்களை கர்த்தர் நம் மூலமாக நிறைவேற்றி முடிப்பார். அப்படியானால் நாம் ஜெபிக்க வேண்டும். கர்த்தாவே நீர் என்னோடு இரும் என்று சொல்லி ஜெபிக்க வேண்டும். கர்த்தாவே நீர் என்னோடு இரும் என்று சொல்லி ஜெபிக்க வேண்டும். உம்முடைய பணியை நான் செய்யும்படியாக தொடருகிறேன், நீர் என்னோடு இரும், என்னை திடப்படுத்தும் என்று சொல்லி ஜெபிக்க வேண்டும். வாசித்து பாருங்கள். யாத்ராகமம் எழுதின புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். இஸ்ரவேல் புத்திரரில் நடுவே நான் வாசம் பண்ணி அவர்களுக்கு தேவனாயிருப்பேன். போதும். இஸ்ரவேல் புத்திரர் நடுவே நான் வாசம் பண்ணி அவர்களுக்கு தேவனாயிருப்பேன் என்று சொன்னார். அப்படியானால் நாம் ஆவிக்குரிய தேவ ஜனங்களாய் இருக்கிறோம் என்றால் அந்த பரிசுத்த தேவன் நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். நான் உங்களோடு கூட இருப்பேன் என்கிறார். தேவன் நம்மோடு கூட இருந்தால் எந்த மனிதன் நமக்கு துணை செய்யாமல் போனாலும் கூட கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். ஆனால் அவர் பெரிய காரியங்களை செய்வார். நீங்கள் சொல்லுவீர்கள், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். நான் அல்ல, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாங்கள் மகிழ்ந்திருக்கிறோம் என்பீர்கள். பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் சாட்சி கொடுக்க முடியும்? எத்தனையோ சந்தர்ப்பத்திலே பிரதர் நாங்கள் இதெல்லாம் செஞ்சு முடிக்க முடியாது, இதெல்லாம் முடியாதுன்னு நினைச்சோம், ஆனால் கர்த்தர் எங்களோடு கூட இருந்தார். நாங்கள் நிறைவேற்றி முடிக்க முடியாத காரியத்தை கர்த்தர் எங்களோடு கூட இருந்து செய்து முடித்தார் என்று எத்தனை பேர் சாட்சி கொடுக்க முடியும்? பிரைஸ் தி லார்ட். சாட்சி கொடுக்க சொன்னால் நமக்கு நேரம் போதாது. கர்த்தர் அவ்வளவு அற்புதங்களை நம் மூலமாக செய்து நிறைவேற்றி இருக்கிறார். ஆகவேதான் வேதம் சொல்கிறது, மனிதனால் கூடாதது தேவனால் ஆகும் என்று. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திற்கு கடந்து வரும்போது கர்த்தர் சொல்கிறார், நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று படிக்கிறோம். அப்படியானால் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன? நீ யாருக்கும் என்ன செய்ய வேண்டாம், பயப்படவே வேண்டாம். காரணம் என்ன? கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால், காற்று வீசட்டோ கடல் பொங்கட்டோ எனது நம்பிக்கை இயேசு இருக்கிறார். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன்.
கர்த்தர் சொல்லுகிறார், வேலையை நடப்பியுங்கள், ஏன் நிறுத்துகிறீர்கள், தொடருங்கள், நான் உங்களுடனே கூட இருக்கிறேன், யாருக்கும் என்ன செய்ய வேண்டாம், பயப்பட வேண்டாம் சொல்றாரு. அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் கொடுக்கிற பணி அது தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட பணியாகவே இருக்கிறது. அது ஒரு நல்ல வேலையாகவே காணப்படுகிறது. தெய்வ பிள்ளையே, அப்படிதான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பணி உண்டாயிருந்தது, தேவனுடைய ஆலயத்தை கட்டும்படியான ஒரு பணி. இன்றைக்கு நமக்கு ஒரு உத்தரவாதம் இருக்கிறது. நம்முடைய ஜீவியத்தையும் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையையும் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக கட்டி எழுப்பும்படியான உத்தரவாதத்தை தேவன் நம்முடைய கரத்திலே கொடுத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அதிலே நாம் சோர்ந்து போய்விடக்கூடாது. என் மகன் கீழ்ப்படியிலேயே, என் மக கீழ்ப்படியிலேயே, சொன்னா கேட்க மாட்டீரானே, சொன்னா கேட்க மாட்டீராளேன்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சிடக்கூடாதுன்னா நம்முடைய உத்தரவாதத்தை மறந்து அப்படியே விட்டுவிடக்கூடாது. நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால், கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தைகளை அவருடைய காதுகள் கேட்கும்படியாக பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். அவர்களுக்காக ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களுக்காக பிரயாசப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அவர்களுக்காக நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், உத்தரவாதம் எடுத்து அவர்களும் அபிஷேகத்தினாலே நிரப்பப்படும்படியாக, மெய்யான ரட்சிப்பை அடையும்படியாக அவர்களை தேவ சமூகத்திற்கு நேராக வழி நடத்தக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். பிள்ளைகளை வழி நடத்துவதிலே, நம்முடைய வாழ்க்கையை ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக கட்டி எழுப்புவதிலே நாம் நம்முடைய மனதை பலப்படுத்தக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். மனோபலத்தை பெற்றுக்கொள்கிறவர்களாக காணப்பட வேண்டும். இங்கே கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக உரைக்கிறார், நீ பயப்பட வேண்டாம், நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்கிறார். பிரைஸ் தி லார்ட். அப்படியானால் நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும், கர்த்தாவே எனக்குள்ளாக நீர் அசைவாடும், எனக்குள்ளாக நீர் இருந்து என்னை பலப்படுத்தும், எனக்குள்ளாக நீர் இருந்து இன்னும் அதிகமாக என்னை பரிசுத்தப்படுத்தும், எனக்குள்ளாக நீர் இருந்து கர்த்தாவே பரலோக தரிசனத்தை தாரும், எனக்குள்ளாக நீர் இருந்து அநேக அற்புதங்களை செய்தருளும், எனக்குள்ளாக நீர் இருந்து உம்முடைய வெளிப்படுத்தல்களை தாரும், கர்த்தாவே வேதத்தில் உள்ள மறைந்து இருக்கக்கூடிய ரகசியங்களை எனக்குள்ளாக இருந்து நீர் என்னோடு பேசி எனக்கு வெளிப்படுத்தும் என்று ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அப்படி நாம் ஒவ்வொரு நாளும் துதித்து ஜெபித்து தியானித்து வாழும் போது நம்முடைய வாழ்க்கையானது நாளுக்கு நாள் பரிசுத்த ஆவியானவருக்கு அவருடைய கிரியைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையாய் இருக்கும். நாம் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்வோம். நம்முடைய ஜீவியமானது ஒரு நாள் கிறிஸ்துவின் வருகை நாளுக்கு முன்பாக ஒரு ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக அவரோடு சேர்த்து கொள்ளப்படுவதற்கு ஏதுவாக ஆவிக்குரிய மாளிகையிலே இணைந்து காணப்படக்கூடிய ஜீவனுள்ள கற்களாக திகழக்கூடிய தகுதியுடையதாக காணப்படும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்னார். அப்படியானால் கர்த்தர் உங்களுடனே கூட எதற்காக இருக்கிறார்? முதலாவது, உங்கள் குடும்பத்திற்கு நீங்கள் உபதேசியாராக மாற வேண்டும். பிரைஸ் தி லார்ட். உங்கள் குடும்பத்தை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாவுடைய இருதயமும் பண்பட்ட நிலமாக காணப்படும்படியாக, நல்ல நிலமாக காணப்படும்படியாக வேதவசனமாகிய விதையை குடும்பத்திலே விதைக்க வேண்டும், உபதேசம் பண்ண வேண்டும். பின்பு உங்கள் தெருவுக்கு சாட்சியாக மாற வேண்டும், பின்பு மாவட்டத்திற்கு சாட்சியாக மாற வேண்டும், கிராமங்கள் தோறும் வேத வசனங்களை கொண்டு செல்ல வேண்டும், உபதேசம் பண்ண வேண்டும், சீஷராக மாற்ற வேண்டும். தெய்வ பிள்ளையே, ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக ஒவ்வொரு ஆத்மாவும் திகழும்படியாக, அவர்கள் எழுப்புதல் அடையும்படியாக வேலையை தொடர வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் சொல்லுகிறார், திடன் கொள்ளுங்கள், வேலையை நடப்பியுங்கள், நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்னார். கொஞ்ச நாளைக்கா? இல்ல, உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்னார். அவருடைய வார்த்தைகள் உண்மையானது. சில மனிதர்கள் பேசுகிற வார்த்தைகளை போல அல்ல. கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் ஒருபோதும் மாறாது. தெய்வ ஜனமே, அப்படியானால் வானமும் பூமியும் ஒளிந்து போகும், ஆனால் தேவனுடைய வார்த்தைகள் ஒருபோதும் ஒளிந்து போவதில்லை. ஆகவே உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்ன வார்த்தை மெய்யானது. ஆகவே நாம் பயப்பட வேண்டியதில்லை. தலையில் உள்ள ஒவ்வொரு முடியையும் தேவன் எண்ணி வைத்திருக்கிறார். ஆகவே தேவனுக்காக நாம் என்ன செய்ய முடியும்? வேலை செய்ய முடியும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
தெய்வ பிள்ளையே, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே ஒரு அருமையான வாக்குத்தத்தம் இருக்கிறது. 43ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அந்த வாக்குத்தத்தம் என்ன? நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னுடனே கூட இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. ஒரு அப்படியானால் கர்த்தர் கூட இருக்கும் போது நீ தண்ணீர்களை கடப்பாய். பிரைஸ் தி லார்ட். எழுத்தின்படியான இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் சிவந்த சமுத்திரத்தை கடக்க பண்ணினார். தண்ணீர்கள் என்பது எதை காட்டுகிறது? நெருக்கங்களை காட்டுகிறது. நம்முடைய விசுவாச வாழ்க்கை பிரயாணத்திலேயும் தண்ணீர்கள் போன்ற நெருக்கங்களை நாம் சந்திக்க வேண்டியது வரும். ஆனால் கர்த்தர் என்ன செய்வார்? அற்புதத்தை செய்வார். அன்றைக்கு கர்த்தர் என்ன செய்தார்? மோசேயை பார்த்து சொன்னார். யாத்ராகமம் எழுதின புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். உன் கோலை நீட்டு என்று சொன்னார். மோசே கோலை நீட்ட சிவந்த சமுத்திரம் 2ஆக பிரிந்தது. கோல் எதை காட்டுகிறது? தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்களை காட்டுகிறது. நீ பிரச்சனைகளை சந்திக்கும் போது, நெருக்கங்களை சந்திக்கும் போது வாக்குத்தத்தங்களை உரிமை பாராட்டி அந்த பிரச்சனைகளுக்கு நேராக நீ அந்த வாக்குத்தத்தங்களை பேசும்போது அந்த நெருக்கங்கள் எல்லாம் நீங்கி போகும். கர்த்தர் அற்புதங்களை செய்வார். கர்த்தர் அதிசயங்களை செய்வார். வாக்குத்தத்தங்களை பேசும்போது பிரச்சனைகள் நீங்கிவிடும், நெருக்கங்கள் மாறிவிடும். அன்றைக்கு மோசேயின் மூலமாக மாத்திரமல்ல கர்த்தர் அற்புதங்களை செய்தது. இன்றைக்கு நம்மோடும் கூட பேசுகிறார். நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்கிறார். நீங்கள் அந்த வாக்குத்தத்தங்களை உரிமை பாராட்டி அந்த பிரச்சனைகளுக்கு நேராக பேசும்போது அந்த பிரச்சனைகள் காணாமல் போய்விடும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 46ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். அப்படியானால் கர்த்தர் சொல்லுகிறார், திடன்கொள் மகனே, திடன்கொள் மகளே, வேலையை நடப்பி நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லும் போது, நீ தண்ணீர்களை கடக்கும் போதும், பிரச்சனைகளை நெருக்கங்களை சந்திக்கும் போதும் அவர் கூட இருக்கிறேன் என்று சொல்கிறார். நீ அவர் உரைத்த வாக்குத்தத்தங்களை உரிமை பாராட்டி பேசும்போது அந்த நெருக்கங்களை எல்லாம் நீங்கும்படியாக கர்த்தர் கூட இருந்து உதவி செய்வார். நான் விட்டு விலகுவதும் இல்லை, கை விடுவதும் இல்லை என்று வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் வாக்குத்தத்தங்களில் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அடுத்ததாக என்ன படிக்கிறோம்? நீ தண்ணீர்களை கடக்கும் போது கூட இருப்பேன், ஆறுகளை கடக்கும் போது அது உன்மேல் புரளுவதில்லை என்று படிக்கிறோம். நாம் வேதத்திலே படிக்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தார்கள்? யோர்தானை கடந்தார்கள். தெய்வ பிள்ளையே, எலியாவை குறித்து படிக்கிறோம். அவர் என்ன செய்தார்? அவர் மீது இருந்த சால்வையை எடுத்து முறுக்கி யோர்தானை அடித்து யோர்தானை கடந்தார் என்று படிக்கிறோம். எலியாவினுடைய சால்வை எலிசாவின் மீது விழுந்த போது அவர் என்ன செய்தார்? மறுபடியுமாக யோர்தானை கடந்து வரும்படியாக எலியாவின் தேவன் எங்கே என்று சொல்லி சால்வையை எடுத்து முறுக்கி அடித்த போது யோர்தான் பிரிந்தது. எலிசா ஒரு வெற்றிகரமான ஊழியத்தை செய்கிறவராக காணப்பட்டார். தெய்வ பிள்ளையே, அப்படியானால் ஆறுகள் என்பது எதை காட்டுகிறது என்றால் சோதனையை காட்டுகிறது. ஆறுகளை போன்ற பெரிய சோதனையையும் வாழ்க்கையிலே, விசுவாச வாழ்க்கை பிரயாணத்திலே சந்திக்க வேண்டியது இருக்கலாம். ஆனாலும் சொல்ல வேண்டும், எலியாவின் தேவன் என்னோடு இருக்கிறார் என்று சொல்ல வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பலவிதங்களில் போராட்டங்கள், பல பக்கங்களில் எதிர்ப்புகள் காணப்படக்கூடியதாக இருந்தாலும் கூட, ஆனால் கர்த்தர் பவுலை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? வாசியுங்கள். அப்போஸ்தலர் எழுதின நடபடிகளின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 9, 10 வசனங்களை வாசித்து பாருங்கள். அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 9, 10 வசனங்கள். ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, நீ பயப்படாமல் பேசு, நீ பயப்படாமல் பேசு, மௌனமாயிராதே, மௌனமாயிராதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி, உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை, உன்மேல் கை போடுவது இல்லை. இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்றார். பிரைஸ் தி லார்ட். ஊழிய பாதையிலே கர்த்தர் உங்களை அபிஷேகித்து இருந்திருப்பாரே, ஆனால் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். பயப்பட வேண்டியதில்லை.
ஒரு பக்கம் எதிர்ப்புகள் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் அபிஷேகித்திருப்பாரே, ஆனால் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். நீங்கள் பயப்படாமல் கர்த்தருடைய வார்த்தைகளை பேசக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவ்விதமாக தான் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஊழியம் காணப்பட்டது. கர்த்தர் கூட இருந்தார். அவர் பயப்படாமல் தேவனுடைய வார்த்தைகளை பேசக்கூடியவராக காணப்பட்டார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ ஜனமே, தாவீதினுடைய அனுபவத்தை குறித்து நாம் வேதத்திலே படிக்கிறோம். சங்கீதம் 124 சங்கீதம் 1 முதல் 5 வசனங்களை வாசித்து பாருங்கள். சங்கீதம் 124 சங்கீதம் 1 முதல் 5 வசனங்கள். Praise the Lord. மனுஷர் நமக்கு விரோதமாய் எழும்பின போது கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால், கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால், அவர்கள் கோபம் நம்மேல் எரிகையில் நம்மை உயிரோடே விழுங்கி இருப்பார்கள். அப்பொழுது தண்ணீர்கள் நம்மேல் பாய்ந்து, வெள்ளங்கள் நமது ஆத்துமாவின் மேல் பெருகி, கொந்தளிக்கும் ஜலங்கள் நமது ஆத்துமாவின் மேல் புரண்டு போயிருக்கும் என்று இஸ்ரவேல் இப்பொழுது சொல்வதாக என்று படிக்கிறோம். அப்படியானால் இந்த தண்ணீர், ஆறுகள் என்று சொல்லப்படுகிறது எதை காட்டுகிறது? சோதனையை காட்டுகிறது. தாவீதினுடைய வாழ்க்கையிலே அவ்விதமான சோதனைகள் உண்டாயிருந்தது. ஆனால் கர்த்தர் கூட இருந்தார். பிரைஸ் தி லார்ட். உபாகமம் எழுதின புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். உபாகமம் எழுதின புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார், அவர் வல்லமையும் பயங்கரமுமான தேவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாம் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன், பயங்கரமான தேவன். அவர் நம்மோடு கூட இருக்கும் போது ஆறுகளை போன்ற சோதனைகளை எளிதாக கடக்க முடியும். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் சொல்லுவீர்கள் தைரியமாக, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று. இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். அடுத்ததாக என்ன படிக்கிறோம்? அக்கினியிலே நடக்கும் போதும் நீ வேகாதிருப்பாய் என்று சொல்கிறார். அப்படியானால் உலகத்தின் அக்கினியை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை உள்ளதுதான் ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ பிள்ளைக்குள்ளாக இருக்கக்கூடிய பரிசுத்த அக்கினியாய் இருக்கிறது. ஒரு தேவ பிள்ளைக்குள்ளாக இருக்கக்கூடிய பரிசுத்த அக்கினி உலக அக்கினியை எல்லாம் மேற்கொள்ளக்கூடியதாய் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். இந்த அக்கினி என்பது எதை காட்டுகிறது? பாடுகளை காட்டுகிறது. அப்படியானால் சமுத்திரம் என்பது எதை காட்டுகிறது? போராட்டங்களை காட்டுகிறது, நெருக்கங்களை காட்டுகிறது. தண்ணீர்கள் என்பது நெருக்கங்களை காட்டுகிறது. தெய்வ பிள்ளையே, ஆறுகள் என்பது சோதனையை காட்டுகிறது. அக்கினி என்பது பாடுகளை காட்டுகிறது. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பாடுகள் உண்டு. ஆனால் கர்த்தர் சொல்லி இருக்கிறார், தன்னோடு பாடுகளை சகித்தால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வீர்கள் என்று சொல்லி இருக்கிறார். வாசியுங்கள் 1 பேதுருவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களை வாசியுங்கள். பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது, பார்த்தீர்களா? கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு, எப்படி? அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள் என்று பேதுரு அப்போஸ்தலன் எழுதுகிறார். யாராவது சந்தோஷப்படுவாங்களா? கிறிஸ்துவனுடைய பாடுகளில எங்களுக்கு ஒரு பங்கு இருக்குன்னு சொல்றதுல சந்தோஷப்படுங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதுகிறார். அப்படி கிறிஸ்துவின் பாடுகளிலே பங்கை பெற்றுக்கொண்டவர்கள் தான் தெய்வ ஜனமே தேவனுடைய வல்லமை எப்படிப்பட்டது என்பதை தங்கள் ஜீவியத்தின் மூலமாக விளங்க செய்யக்கூடியவர்களாய் இருப்பார்கள். உலகத்தின் அக்கினியை மேற்கொள்ளக்கூடியவர்களாய் இருப்பார்கள். பாடுகளை சகிக்கக்கூடியவர்களாய் இருப்பார்கள். 1 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும்.
பிரயாசப்படும் என்று சொல்கிறார். அப்படியானால் பாடுகள், அக்கினி பரீட்சைகள் எதற்காக? ஜீவியத்தை சுத்த பொன்னாக மாற்றும்படியாக. பிரைஸ் தி லார்ட். யோபுனுடைய வாழ்க்கையை குறித்து நாம் படிக்கும்போது யோபு உத்தமனும் நீதிமானும் பொல்லாப்புக்கு விலகுறவனுமாக தான் இருந்தான். ஆனால் அந்த யோபுவுக்கும் கூட அக்கினி போன்ற சோதனைகள் அனுமதிக்கப்பட்டது. எதற்காக? யோபுவே சொல்கிறார், தன்னுடைய ஜீவியத்தை இன்னும் தேவனுக்கு நேராக ரூபகாரப்படுத்திக் கொள்வதாக சொல்கிறார். அவர் சொல்கிறார், தான் போகும் வழியை தேவன் அறிவார், சுத்த பொன்னாக மாற்றுவார் என்று குறிப்பிடுகிறார். பிரைஸ் தி லார்ட். அப்படியானால் அக்கினி போன்ற சோதனைகள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உண்டு. ஆனால் அதிலே தேவன் அழிவை காண விடமாட்டார். அவைகளெல்லாம் எதற்காக அனுமதிக்கப்படுகிறது? சுத்த பொன்னாக மாற்றும்படியாக. பிரைஸ் தி லார்ட். அடுத்ததாக அந்த வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே எவ்விதமாக காணப்படுகிறது என்றால், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது என்று குறிப்பிடுகிறார். வேதத்திலே நாம் படிக்கிறோம், ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை குறித்து படிக்கிறோம். அந்த தேசத்தை அரசாண்டவன் என்ன செய்தான்? அந்த அக்கினி சூளையை 7 மடங்கு என்ன செய்தான்? சூடாக்கி அதிலே ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை தூக்கி வீசினான் என்று படிக்கிறோம். தெய்வ ஜனமே, ஆனால் உலகத்தின் அக்கினியை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை தேவனுடைய அக்கினிக்கு உண்டு. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவ ஜனமே, அந்த 3 தேவதாசர்களோடு 4வதாக ஒருவர் நடந்தார். நான் உன்னுடனே கூட இருப்பேன் என்று சொன்ன தேவன், எலியாவோடு கூட இருந்த தேவன், எலிசாவோடு கூட இருந்த தேவன், ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவோடு கூட இருந்தார். நீ கர்த்தருக்காக நின்று பார், நீ கர்த்தருடைய வேத வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து பார், நீ கர்த்தருக்காக வைராக்கியத்தோடு வேலையை நடப்பித்து பார், திட மனதாய் இருந்து பார், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி வேலையை செய்து பார். கர்த்தர் உன்னோடு கூட இருந்து நடப்பிக்கும் காரியம் பெரியதாய் இருக்கும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எலியாவுக்கு விரோதமாக ஒரு யெசபேல் என்கிற பெண் பற்றி எறியக்கூடியவளாக காணப்பட்டாள். தெய்வ பிள்ளையை சபதம் எடுத்தாள், எலியாவை கொலை செய்து போடுவேன் என்று. ஆனால் எலியாவை கொலை செய்ய முடியவில்லை. தெய்வ பிள்ளையே, அப்படிதான் அநேக மனிதர்கள் தேவ மனிதர்களை குறித்து பற்றி எறியக்கூடியவர்களாக பேசக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் சொல்லி இருக்கிறார், உனக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று சொல்லி இருக்கிறார். தெய்வ பிள்ளையை வாசியுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 57ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை படித்து பாருங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 57ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தர் கேட்கிறார், நீங்கள் யாரை பரியாசம் பண்ணுகிறீர்கள்? யாருக்கு விரோதமாய் வாயை திறந்து, யாருக்கு விரோதமாய் வாயை திறந்து நாக்கை நீட்டுகிறீர்கள்? நீங்கள் துரோகம் பண்ணுகிற பிள்ளைகளும் கள்ள சந்ததியாரும் அல்லவா? கள்ள சந்ததியாரும் அல்லவா? இது யேசபேலுக்கு சரியாக பொருந்தக்கூடிய தேவனுடைய வார்த்தையாய் இருக்கிறது. அவள் யாருக்கு விரோதமாக நாக்கை நீட்டினாள்? அவள் யாருக்கு விரோதமாக வாயை திறந்தாள்? எலியா என்கிற தேவ மனிதனுக்கு விரோதமாக வாயை திறந்து நாக்கை நீட்டினாள். தெய்வ ஜனமே, கர்த்தர் என்ன செய்தார்? யேசபேலுடைய முடிவை குறித்து வேதத்திலே பரிதாபகரமாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் எலியாவோ உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கும் போது, கர்த்தருடைய வழி நடத்துதல் உங்கள் வாழ்க்கையிலே உண்டாயிருக்கும் போது, நீங்கள் கர்த்தருக்குள் உங்களை திடப்படுத்திக் கொள்ளும் போது, கர்த்தருடைய வேலையை தொடர்ந்து செய்யும் போது, கர்த்தர் உங்களோடு கூட இருந்து நீங்கள் சிவந்த சமுத்திரத்தை போன்ற தண்ணீர்களை கடக்க வேண்டிய வேளை வரும்போது வாக்குத்தத்தங்களை கொடுத்து பேசும்படியாக செய்வார். தெய்வ பிள்ளையே, அந்த போராட்டங்கள் எல்லாம் மாறிவிடும். தெய்வ பிள்ளையே, அந்த ஆறுகளை போன்ற தண்ணீர்களை, சோதனைகளை கடக்க வேண்டிய சூழ்நிலை வரும்போது எலியாவின் தேவன் உங்களோடு கூட இருப்பார். தெய்வ ஜனமே, நீங்கள் ஆறுகளை போன்ற பெரிய சோதனைகளையும் கடக்கக்கூடியவர்களாய் இருப்பீர்கள். பவுல்
சவுலோடு கர்த்தர் கூட இருந்து பயப்படாமல் பேசு என்று சொன்னாரே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்னாரே, அவ்விதமாக கர்த்தர் உங்களோடு கூட இருந்து பயத்தை போக்கி ஆறுகளை போன்ற சோதனைகளையும் கடக்க பண்ணுவார். அக்கினியிலேயும் நீங்கள் வேகாதவர்களாக காணப்படுவீர்கள், அவருடைய பாடுகளிலே பங்கெடுத்தவர்களாக காணப்படுவீர்கள். முடிவு உங்களுக்கு கனமும் புகழ்ச்சியும் மகிமையுமாக காணப்படும். அக்கினி ஜுவாலையில் பற்றி பிடிக்காது, அக்கினி ஜுவாலையிலேயும் ஹல்லேலூயா நீங்கள் வெந்து போகாதிருப்பீர்கள். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவோடு கூட இருந்த தேவன் உங்களோடும் கூட இருப்பார். உலகத்தின் அக்கினியை மேற்கொள்ளக்கூடிய தெய்வீக அக்கினியோடு உங்களோடு உறவாடக்கூடியவராய் இருப்பார். நீங்கள் சொல்லுவீர்கள், கர்த்தர் என்னோடு கூட இருந்தார், கர்த்தர் ஜீவியத்தை ஆசீர்வதித்தார், நல்ல மேய்ப்பராய் இருந்தார், நாங்கள் தாழ்ச்சி அடையவில்லை என்று சொல்வீர்கள். ஆம் தெய்வ பிள்ளை, அன்றைக்கு எழுத்தின்படியான இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே இவ்விதமான வாக்குத்தத்தங்களை கொடுத்து திடமனதாயிருங்கள், வேலையை நடப்பியுங்கள், நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று வாக்குத்தத்தத்தை கொடுத்து அதை நிறைவேற்றக்கூடியவராய் இருந்தார். அவர்கள் ஆலயத்தை கட்டி முடித்தார்கள். தேவ ஜனங்களே, நீங்களும் கிறிஸ்துவின் வருகையின் நாளுக்கு முன்பாக அவரை சந்திக்க ஆயத்தமாக வேண்டும், திடமனதாய் இருக்க வேண்டும், சோர்ந்து போகக்கூடாது, இடைவிடாமல் ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். வேத வாக்கியங்களிலே காணப்படக்கூடிய வாக்குத்தத்தங்களை உரிமை பாராட்டி பேசுகிறவர்களாக காணப்பட வேண்டும். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி திடமனதாய் இருந்து தேவன் கொடுத்த உத்தரவாதங்களை நிறைவேற்றுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அப்பொழுது ஒரு நாள் சொல்வீர்கள், தேவன் உங்கள் மூலமாக செய்து நிறைவேற்றும்படியாக ஒப்புவிக்க பணியை உத்தமமாக இருந்து நிறைவேற்றி முடிக்க கர்த்தர் கூட இருந்தார் என்று சாட்சி பகருவீர்கள். கிறிஸ்துவின் வருகை நாளிலே அவரை சந்திப்பதற்கு ஏதுவாக உங்கள் ஜீவியமானது ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக மறுரூபம் அடைந்திருக்கும். உங்கள் ஜீவியத்தை ஆவிக்குரிய ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக கட்டி எழுப்ப தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். அப்படியே மகிமையுள்ள தேவனுடைய ஆலயமாக ஒவ்வொருடைய வாழ்க்கையும் பலமுள்ளதாக தேவனுடைய வார்த்தைகளையே அஸ்திபாரமாக கொண்டு கட்டி எழுப்பப்படும்படியாக, பூர்ணமடையும்படியாக, கிறிஸ்துவின் வருகை நாளுக்கு ஆயத்தமானவர்களாக காணப்படும்படியாக, மாசற்றவர்களாக தம்முடைய மகிமையுள்ள சன்னிதானத்திலே மகிழ்ச்சியோடு நிலை நிற்க தேவன் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தி மேன்மைப்படுத்துவாராக. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் சபையாரோடும் இருப்பதாக. ஆமேன்.